தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கற்பன சுவாமி, அங்காள பரமேஸ்வரி பாப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். கும்பராசியில் பயணம் செய்யக்கூடிய இந்த சனி பகவான் ஆனவர் ஜூலை முதல், அதாவது ஜூன் 29 ஜூலைங்கிறது ரொம்ப பக்கமாக இருக்குது. அதனால் முதல் வக்ரகதியில் பயணம் செய்ய போகிறார். இந்த சனி வக்ரம் அடையிறதுனால இதுவரை யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்ததோ அவங்களுக்கு சில நன்மைகளும், யாருக்கெல்லாம் சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதிப்பும் உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ஜூலை முதல் நவம்பர் வரை யாருடைய வாழ்க்கையில் அதிரடியான மாற்றங்களும் அதிர்வலைகளும் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களும் ஏற்பட போகிறது என்ற இந்த பதிவில் முழுவதுமாக இந்த காணொலியில் தெரிஞ்சுக்கலாம். 2.5 ஆண்டு காலம் ஒரு ராசியில் தங்கக்கூடிய சனி ஆண்டுக்கு ஒரு முறை வக்ரமடைகிறார். இந்த சனிக்கு 5ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சாரிக்கும் போது வக்ரம் பெற்று 9ஆம் வீட்டிற்கு சூரியன் வரும்போது வக்ர நிவர்த்தி அடைவார். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 29ஆம் தேதி ஆனி மாதம் 15ஆம் தேதி சனி பகவான் வக்ர காலம் ஆரம்பமாகுது. ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி, அதாவது நவம்பர் 15ஆம் தேதி வக்ர காலம் முடிவுக்கு வரும். இந்த சனி பயிற்சினால் பாதிப்பு ஏற்படக்கூடிய ராசிகள் வக்ர காலத்தில் தொழிலில் இருந்து வந்த சில பாதிப்புகளிலும் பண நெருக்கடியும் பொருளாதார விஷயத்தில் உள்ள கடுமையான நெருக்கடிகளும் இருந்து வந்தவர்களுக்கு இப்போது மிகப்பெரிய ஒரு நிம்மதி அண்டு விமோசனம் தரக்கூடியதாக கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது உண்மையான விஷயம். இந்த வீடியோவை முழுக்க பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுடைய வயது வாரியாக உங்களுக்கு தசாபுத்தி பலன்கள் சொல்லியிருக்கிறேன். நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள், வயது வாரியாகவும் தசாபுத்தி பலன்களுடன் சேர்த்து கணக்கிடப்பட்டுள்ளதனால் மிக பயனுள்ள தகவலாக கண்டிப்பாக அனைவருக்கும் இருக்கும் அப்படின்னு இதை சொல்லலாம். சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஐஸ்வர்யம் ஆஸ்ட்ரோ சேனலில் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பேனலை ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் தொடர்ந்து கொடுக்கின்ற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். கண்டிப்பாக அது பயனுள்ள தகவலாக உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து பயன் தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். ராசி சுவாதி நட்சத்திரம். இது ராகோடை நட்சத்திரம். மொத்த தசா காலங்கள் 18 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 10 வருடத்தை எடுத்துக்கிறேன். உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா இருப்பு எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதோட குரு திசையை ஆட் பண்ணிக்கோங்க. குரு ஒரு 16 வருஷம் அதோட ஆட் பண்ணிக்கோங்க. நான் அப்ராக்சிமேட்டாக 10 + 16 10 ராகு திசை எடுத்துக்கிறேன். குரு 16 வருஷம், மொத்தம் 10 + 16 26 வயசு வரைக்கும் உங்கள் கல்வியில் ஒரு சில மாற்றங்கள், தந்தையார் மூலம் வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்கள் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய காலகட்டம். இதனால் நல்ல வாழ்க்கை அமையக்கூடியதாக இருக்கும். 10 வயசு வரைக்கும் மிகுந்த சிரமத்தை சந்திக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்க, இந்த சனி வக்ரம் உங்களுக்கு குரு திசையாக இருக்கும் கால எடுத்து வச்சிங்கன்னா புது விதமான முக்கியமான நல்ல வாழ்க்கை திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த 26 வயசுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் செட்டில்மெண்ட், அரசாங்க வேலை, அரசாங்க உத்தியோகம், வெளிநாட்டு பயணம் மூலியமாக நிறைந்த லாபம் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுடைய தந்தை வழி உறவினால் மிகப்பெரிய நன்மை ஏற்படும். தந்தை உறவு சார்ந்த விஷயங்களில் ஒரு சில நன்மைகள், வாழ்க்கை திருப்பங்கள் ஏற்பட்ட ஒரு யோக பலன்கள் இருக்குது. அதே மாதிரி மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய விதையை ஊன்றக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் கண்டிப்பாக இந்த 4 மாதத்தில் உருவாகும். இந்த சனி வக்ரம் உங்களுக்கு நன்மையே அதிக அளவு செய்வார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கும், நல்ல உத்தியோகத்தை கொடுக்கும், நல்ல ஒரு விஷயத்தை ஆரம்பித்து வச்சு உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வரும். இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி காதல் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு கஷ்டங்களையும் கொடுத்து அதன் பிறகு ஒரு நல்ல வாழ்க்கை துணையோ அமையக்கூடிய யோகிதைகளை கொடுப்பார். அதே மாதிரி உத்திர நாள் மகிழ்ச்சி ஏற்படக்கூடியதாகவும் கண்டிப்பாக இருக்கும். அடுத்தது சனி திசை 26 வயசுலேருந்து 45 வயசு வரைக்கும். இந்த 26 வயசுலேருந்து 45 வயசுக்குள்ளே சனி திசை நடக்கிறவங்க ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டம். துலாம் லக்னமாக இருக்கும், ரிஷப லக்னமாக சனி நட்பு வீடாக இருந்தாலும்
இந்த சனி திசை அவ்வளோ ஈஸியாக புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது உங்களோட ஜாதகத்தில் சனி எந்த நிலையில் இருக்கார், என்ன சாரம், என்ன ஆதிபத்தியம், காரகத்துவம், சாரம் வாங்கியிருக்காரு, இதெல்லாம் மொத்தமாக பார்க்கும்போது தான் சனியோடைய திசையில் கன்க்ளூஷனுக்கு வர முடியும். ஆனால் பொதுவாகவே சனி திசை நன்மையை கொடுக்காது. துலாம் ராசிக்கு கொடுக்கலாம், ஆனால் இந்த சனி 4க்கும் 5க்கும் உடையவர் அப்படிங்கிறதுனால உத்தர வழியில் ஒரு சில பிரிவுகள், ஏமாற்றங்கள், அவர்கள் மூலியமாக ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறத ஏற்படுத்துவார். வீடு, மனை, புத்திர விஷயங்களில் ரொம்ப கஷ்டப்படுத்துவார். அது மாதிரி வண்டி வாகனங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். சனி திசையில் விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சனி வக்ரமாக என்னதான் இருந்தாலும், சனி வக்ரமாக இருந்தாலும், சனி திசை நடந்துட்டு இருக்கும்போது சில குலதெய்வ வழிபாடு செஞ்சு உங்களோட வாழ்க்கையில் ஒளி ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் முக்கியம். அது மாதிரி உங்களோட சனி திசையில் பொருளாதார நெருக்கடி, தேவையில்லாத வம்பு வழக்கு, நான் ரொம்ப நல்லவனாக இருக்கேங்க, எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரங்களுக்கு ஒரு புலம்பலாகவே இப்போ இருந்துகிட்ருக்கு. இந்த சனி வக்ரத்தில் கொஞ்சம் உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் கொடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வழிபாடுகள் மூலியமாக சரி செய்யக்கூடிய நிலை அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகும். மிகப்பெரிய வெற்றிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படி அமையும் அப்படின்னா, 200% உங்கள் உழைப்பை கொடுத்தால் 100% உழைப்பு இந்த சனி வக்ர பீரியடில் பாதிப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவார். சனி திசையில் ரொம்ப விசேஷமாக நீங்கள் கவனமாக இருக்கக்கூடியது, மற்றவங்கக்கிட்ட தேவையில்லாத வம்பு சண்டைக்கு போகிறதெல்லாம் விட்டுருங்க. சனி திசையில் அடக்கம், அமைதி, பொறுமை, எச்சரிக்கை அப்படிங்கிற கவனம் எல்லாமே இருக்கணும். அப்படின் போது தான் அந்த சனி திசை கொஞ்சம் உங்களுக்கு காப்பாற்றி விடும். சனி திசையில் கொஞ்சம் சோம்பல் ஆயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனையை அதிகமாக கொடுத்துரும். அதனால் விடியற் காலையில் எந்திரிக்கிறது, அந்த மாதிரி பழக்கங்களை சனி திசையில் வச்சுக்கோங்க. ஏன்னா சனி பன்ச்சுவாலிட்டியை பார்ப்பார். நீங்கள் கரெக்டாக இருக்கீங்களான்னு பார்ப்பார், சுறுசுறுப்பாக இருக்கீங்களான்னு பார்ப்பார். இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா சனி ஒன்றும் பண்ணாது உங்களை. இல்லை படுத்துட்டிங்கன்னா அதுவும் சேர்ந்து படுத்துப்பார், இன்னும் பிரச்சனையை அதிகமாக கொடுப்பார். அப்படிங்கும்போது சனி திசையில் உழைப்புக்கான பலனை கண்டிப்பாக கொடுக்க காத்திருப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. சனி திசையில் யார் யாரெல்லாம் அவங்க கூட இருக்கிறாங்க, நன்மை தீமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் புரிய வைப்பார். அடுத்தது புதன் திசை உங்களுக்கு யோகமான திசை. 45 வயசுலேருந்து 62 வயசுக்குள்ளே துலாம் ராசி, சுவாதி நட்ச. இந்த சனி வக்ரத்தப்போ கண்டிப்பாக புதன் திசையில் மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள், ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக கொடுத்தே தீர்வார். உத்தியோகம், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய யோக பலன்களை இந்த புதன் திசை கொடுத்துருவார். வம்பு வழக்கு, கேஸு, கோர்ட்டு இதெல்லாம் படிப்படியாக குறையக்கூடிய காலகட்டமாக இந்த புதன். கடன் குறையும், கடனுடைய விஷயங்கள் எல்லாம் பிரச்சனைகளும். யாரை நம்பி ஜாமீன் மட்டும் இந்த காலகட்டத்தில் போடாதீங்க. கேது திசை 62 வயசுலேருந்து 69 வயசு. இந்த கேது திசை ஞானத்தை நோக்கியே செயல்படக்கூடியதாகவும் விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க. கேது திசை ஒரு சில மன சங்கடத்தையும், மன சஞ்சலங்களும், மன குழப்பத்தையும் ஆளாக்குவார். அப்படிங்கும்போது திங்கட்கிழமை தோறும் கேது அதிபதியான விநாயகரை வழிபடுறது ரொம்ப நல்லது. மிகப்பெரிய அளவில் வெற்றியை பெற வேண்டும் என்றால் ஞான மார்க்கத்தின் மூலமே வெற்றியை பெறுவார். செல்வாக்கு பெறக்கூடிய யோக பலன்களை இந்த கேது திசை கொடுப்பார். இந்த கேது திசையில் ஞானத்தை, ஜோதிடம் பார்க்குறவங்க, கடவுள் ஆன்மீக வழியில் செல்கிறவங்க, பூஜா ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, பூஜை கடையை வச்சுருப்பவங்க, அதாவது சாமிக்கு உண்டான பொருட்களை விற்பவர்கள் எல்லாத்துக்கும் இந்த சனி வக்ரத்தில் கேது திசையில் நன்மையான பலன்களை மட்டுமே கொடுப்பார். அடுத்தது சுக்கிர திசை 69 வயசுலேருந்து 89 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கிர திசை மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை கொடுப்பார். நல்ல சொத்து, சுகமான வாழ்க்கை, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இந்த சுக்கிர திசை கண்டிப்பாக இருக்கும். நல்ல படிப்பு, நல்ல அரசாங்க வேலை, நல்ல விஷயங்கள் எல்லாம், நல்ல படிப்பு, நல்ல படிப்புக்கு ஏற்ற ஒரு இண்டஸ்ட்ரியல் வெற்றி, இண்டஸ்ட்ரியல் இதில் ரொம்ப பெரிய அளவில் வர்றது. இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்க. லக்ஸூரியஸ் ஹாப்பி அப்படிங்கிறதெல்லாம் இந்த லைஃப் ஸ்டைலில் உங்களுக்கு கண்டிப்பாக வந்துடும். இவ்வளோ நாள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க, இப்போ தான் அங்கே நிம்மதியாக இருக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன், குடும்பத்துக்கு லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற காலகட்டம் இந்த சுக்கிர திசை. இந்த சுக்கிர திசை உங்கள் ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய யோகம் இந்த சனி வக்ர பீரியடில் கண்டிப்பாக நிறைந்து கொடுப்பார். அதுதான் உங்களுக்கு இப்போ கிடைக்க போகுது. மிகப்பெரிய அளவில் வெற்றிகளையும் கொடுப்பார். இந்த சுக்கிர திசையில் மிகப்பெரிய பொருளாதார மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி ஃப்ளைட் ஏறி சில பேர் அமெரிக்கா, யூகே அப்படி போன்ற பெரிய பெரிய இடங்கள், நாடுகளுக்கு சென்று மிகப்பெரிய அளவில்
வெற்றிகளை குவிக்கக்கூடியதாக இந்த சுக்கிர திசை கண்டிப்பாக உருவாக்கும். அடுத்தது சூரிய திசை 89லேருந்து 95, சந்திர திசை. இது சனி வக்ரத்தில் சூரிய சந்திர திசை ஆகாது, சனி அப்போ. ஆனால் இந்த சனி வக்ரம் அடையும் போது இப்போ யோக பலன்களே அதிகமாக கொடுத்துருவார். இந்த 89லேருந்து 99 வயசுக்குள்ளே இருக்கிற சூரிய சந்திர திசை மிகப்பெரிய அளவில் வெற்றி, முன்னேற்றம், அப்படி உங்கள் மகன் மகளுக்கு நல்ல வரன் கிடைக்கும். பேரம்பேத்தி கொஞ்சம் குழாவிக்கூடிய ஒரு காலகட்டம், அனுபவிக்க முடியாத வயசுனாலும் சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு இருக்குது. இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு காளியம்மன் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அது வாழ்க்கை முழுக்க அந்த காளியம்மன் வழிபாடு வெள்ளிக்கிழமை பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு இன்றையமையாத ஆஞ்சநேயர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுத்துரும் அப்படின்னு சொல்லி இந்த துலாம் ராசி சுவாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.